சரி, நம்ம நேர கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். நீதிமொழிகள் எடுங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடைக்கிறவனோ புத்திமான் அப்படின்னு சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதாவது தூய தமிழ் வார்த்தையில் சொல்லப்பட்டுகிறது, அதிகமாக பேசுகிற ஒருவன் துன்பத்திற்கு ஆளாவான். அதிகமாய் பேசுகிறவன். ஞானம் உள்ளவன் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுவான். அதுதான் உண்மையான ஒரு அர்த்தம், தமிழ் அர்த்தம் நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால். அதாவது உண்மையிலே ஒரு நபர்கிட்டையோ யாருக்கிட்டையோ நம்ம அதிக நேரம் பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தை வந்துடும். ஏதாவது கெட்ட வார்த்தையாக இருக்கலாம் இல்லையா, திரும்ப சண்டை, ரெண்டு விதத்துக்கு சண்டை வர்ற மாதிரி வார்த்தைகள் வந்துடும் அதிக நேரம் பேசிகிட்டே இருந்தால். அதான் சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாதுன்னு இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன வார்த்தைகள்லாம் நம்ம பேசக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எதில் மாற்றிக்கொள்ளணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நேரம் இல்லாத கருத்தை சுருக்கமாக முடிச்சிருவோம். முதலாவதாக யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் பேதுருக்கு முன்பாக இருக்குது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுது. நம்ம என்ன இதில் பார்த்தோம், சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. புதிய ஏற்பாட்டில் 314வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 314வது பக்கம். அதில் போட்டிருக்கிறது 10ஆம் வசனத்தில் பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? நம்மளுக்கு, மற்றவங்களுக்கு கிடையாது. இப்போ நம்ம எடுக்கிற வார்த்தை, தியானிக்கிற வார்த்தை என்னென்னா மற்றவங்களுக்கு கிடையாது, கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்கு. நாம் அதாவது ஆண்டவர் உயர்த்தி பாடுறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் சொல்லுதோம், இயேசுன்னு அவருடைய நாமத்தை சொல்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையிலிருந்து மற்றவர்கள் இயேசுகிற வார்த்தை என்ன செய்யுது? அசிங்கமான வார்த்தைகள் என்ன செய்யுது? வருது. இது வரக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நம்ம தொடர்ந்து கீழடி வாசித்தே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் வசனத்திலிருந்து அப்படி பார்த்தோம்னா, இப்போ நாவு மோசமானதான். என்ன சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபில்? நாவு மிகவும் மோசமானது. அதாவது எதற்கு ஒப்பனை சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நம்ம பார்க்குறோம்ல, என்னதான் இதில் போட்டிருக்கு. அதாவது 5ஆம் வசனத்தில் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி போட்டுரு. இப்போ ஒரு சிறிய நெருப்பு பற்றிட்டுனா என்ன செய்யும்? ஒரு காட்டை எரிஞ்சிடும் இல்லையா? அணைக்க முடியாத அளவுக்கு காட்டு என்ன செய்யும்? தீப்பிடிச்சு எரியும். ஆனால் அதே போல தான் நாவு. நம்முடைய சரீரம் பெரிய சரீரம் இல்லையா? நம்முடைய சரீரம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த சரீரத்தில் சின்ன ஒரு நாக்கு வாய்க்குள்ளே கடந்துட்டு என்ன செய்யுது? அந்த சரீரம் முழுவதும் என்ன செய்யுதான்? கரப்படுத்துதான். அந்த சரீரம் முழுவதையும் கரப்படுத்துது. அந்த அளவுக்கு நாவு என்னதான் மோசமான, பொல்லா புல்ல நிறைந்த நாவு. அந்த நாவை நாம் என்ன செய்யணும்? அடக்கணும். அதுதான் நம்ம அந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அந்த 2ஆம் வசனம் யாக்கோபு 3:2 நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியனுமாய் இருக்கிறான். நம்ம நாக்கை அடக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சரீரம் நம்மளுக்கு அடங்கிடும். நம்ம சரீரத்தில் பாவம் வராது, நம்முடைய இருதயத்துக்குள்ள பாவம் வராது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம பேச மாட்டோம். அதுதான் அங்கே வாஸ்தவம். ஞானம் உள்ளவன் அவன் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுவான். இப்போ ஒருவன் நம்மகிட்ட சண்டை போடுறான்னு வச்சுக்கோங்களேன், நான் அவன்கிட்ட பேசக்கூடாது, அவன்கிட்ட என்ன செய்யக்கூடாது? நம்ம சண்டை போடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சண்டை போடுகிறது ஆண்டவர் பிடிக்காது. கெட்ட வார்த்தை ஏசக்கூடாது, அடுத்தவனை சபிக்கக்கூடாது, நாசமாக போயிடுவேன் அப்படி சொல்லக்கூடாது, அவனை திட்டக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட நம்ம துதிக்கிற நாவிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இதை நாம் கற்றுக்கொள்ளணும். இதிலிருந்து நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அது எப்படி தெரியுமா? ஒரு பெரிய கப்பல், நம்ம இந்த இதில் வாசிக்கிறோம் அந்த 4ஆம் வசனத்தில், பெரிய கப்பலை பாருங்க. அந்த கப்பல் என்னதான் யாருடைய கையில் இருக்கு? எவ்வளோ பெரிய காற்றும் எதிர்காற்று அடித்தாலும் யாருடைய கையில் இருக்கு? கேப்டன் என்ன செய்வார்? அந்த சுக்கான் பைபிளில் போடப்பட்டிருக்கு இல்லையா? அதில் 4ஆம் வசனத்தில் கீழே பாருங்க, கடைசியில் சிறிதான சுக்கானாலே அவ்வளோ பெரிய கப்பல், சிறிதான சுக்கா. இப்போ பஸ் இருக்கு, பஸ் எதனால திரும்புது? ஸ்டேரிங் இத்திக்கொண்டு இருக்கும். அந்த ஸ்டேரிங்காக தான் அவ்வளோ பெரிய நீளமான அந்த பஸ் என்ன செய்யுது? அழகாக திருப்புது இல்லையா? அந்த ஸ்டேரிங்குக்கு கட்டுப்பட்டு வருது எது? அந்த அவ்வளோ பெரிய பஸ்ஸு. அதே போல தான் கப்பலும் சுக்கானை கொண்டு கரெக்டாக திருப்பி கொண்டு போவான்.
அந்த சின்ன சுக்கானால என்ன செய்ய போகுது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்கணும்னா, நம்முடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கணும்னா நாவு மிகவும் முக்கியம். அந்த நாவை கரெக்டா அடக்கி வச்சுக்கணும். அமைதியா இருக்கிற இடத்துல அமைதியா இருக்கணும், பேசவே கூடாது. நம்ம அப்படி அமைதியா இருக்க கற்றுக்கொண்டோம்னா நாம என்ன செய்வோம், நம்ம சரீரத்தை கரைப்படுத்த மாட்டோம். தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை நாம் என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம்னு சொல்லி இங்கே வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அப்போ நாவை நம்ம என்ன செய்யணும், அடக்கணும். அதுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டு வச்சிடணும். கடிவாளத்தை சங்கீதம் 39:1 பார்க்கிறோம். என்னுடைய நாவுக்கு கடிவாளத்தை என்ன செஞ்சணும், வச்சுக்கணுமா. கடிவாளம் என்னன்னா அந்த குதிரைகளுக்கு போட்டிருப்பாங்க வாய். இப்போ நாய்க்கு புதுசாக போட்டலைறாங்க பார்த்தீங்களா, இப்போ மாஸ்க் மாதிரி போட்டல. ஏன்னா அந்த நாய் என்ன செய்யக்கூடாது, மற்றவனை போகும்போது ரோட்டில் போகும்போது வாக்கிங் கூட்டு போகும்போது கடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நாய்க்கு ஒரு வாயில் ஒன்று போட்டு விட்டுருக்காங்க. எதுக்கு, ஆமாம் வாயை மூடிட்டு இருக்கணுங்கிறதுக்காண்டி. அதே போல தான் நம்மளும் என்ன செய்யணும், கடிவாளம் போடணும், வாயை மூடிட்டு இருக்கணும். தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம பேசக்கூடாது. இதுதான் சொற்களின் மிகுதியினால பாவம் இல்லாமல் போகாதுன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. சரி, இரண்டாவது பார்ப்போம். நம்ம தேவனை துதிக்கணும்னா துதிக்கிற நாவிலிருந்து அசிங்கமான வார்த்தைகள் வரக்கூடாது. அதுக்கு தான் இது. சரி, இரண்டாவது என்னாகமம் 12ஆம் அதிகாரம். என்னாகமம் பழைய ஏற்பாடு என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமம் வாசிங்களேன், எடுத்தவங்க வாசிங்க. என்னாகமம் 12:1. போதும். அவனுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க, யாருக்கு விரோதமாக, மோசே. மோசே எப்படி அவன் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க தெரியுமா. எத்தியோப்பிய பெண்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? எத்தியோப்பிய பெண்கள் இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, கண்டகரேன்னு என்ன செய்வாங்க. ஆமா, அதே சொல்றேன், நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிற வேதவசனத்தின்படி அவங்க கருப்பா இருப்பார்கள். எத்தியோப்பியா ஆப்பிரிக்கா தேசத்தை சேர்ந்த ஒரு தேசம். பட் அங்க இருக்குது எத்தியோப்பியா அப்படிங்கிற இது இருக்கு, தேசம் இருக்குது. அங்க என்ன கருப்பா இருப்பாங்க. ஓரளவு மோசே கல்யாணம் பண்ண இடம் கருப்பா இருந்துக்கலாம். ஏன்னா அவனுக்கு என்ன செஞ்சான், எகிப்திலிருந்து ஓடும்போது நேரம் அங்கதான் போய் இருந்தனால என்ன செஞ்சான், ஆமா இனிமே நம்ம அங்க போக முடியாது, இங்கேயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயும் செட்டில் ஆயிரும் சொல்லி முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா அவங்க கிண்டல் பண்றாங்க, மோசே மனைவியை கிண்டல் பண்ணி என்ன செய்யறாங்க, அவனை நிந்திக்கிறாங்க. வெளி தேசத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்து கர்த்தர் அவனோடு பேசுவாரோ, ஏன் நாங்கள் அவருடைய பிள்ளைங்க, அவங்க சொன்னபடி நாங்கள் தேவன் இனத்திலேயே நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், எங்கள் இடத்துல ஆண்டர் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மோசைக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. பேசுறது ஊழியக்காரனுக்கு விரோதமாக நான் பேசக்கூடாது, அது ஒன்று இருக்கட்டும். மற்றவர்களை கீழ்த்தனமாய் நம்ம நேசக்கூடாது, பேசக்கூடாது. எத்தியோப்பியா இந்த அதான் போட்டிருக்கல, எத்தியோப்பிய தேச ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க, மோசைக்கு விரோதமாக பேசுவான். பொண்டாட்டி என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன, அது மிகவும் பாவமான ஒரு காரியம், அது தேவன் பிடிக்காது. அதான் ஆண்டவர் பார்த்தாரு, யாருக்கு குஷ்டரோகத்தை கொண்டு வந்தார், மிரியாமுக்கு குஷ்டரோகம். அந்த உடல் அழுகிறதுக்கான காரணம் என்ன, அவள் மோசையின் மனைவியை ஏதாவது சொல்லி, அதான் எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம் ஏதாவது மோசையின் மனைவியை பற்றி ஏதாவது கிண்டல் பண்ணியிருக்கலாம், தவற ஏதாவது பேசியிருந்துருக்கலாம். அதான் ஆண்டவர் பார்த்தாரு, குஷ்டரோகியாக குஷ்டரோகி உடம்பெல்லாம் அழுக விட்டுட்டார், அவளுடைய அழகை கெடுத்து விட்டார் ஆண்டவர். அப்போ நம்ம அப்படி கிண்டல் பண்ணக்கூடாது, விரோதமாக பேசணும்னா ஆண்டவர் அதை பார்க்கிறார். அதான் ஆண்டவர் இந்த வசனத்தில் போட்டிருக்கல, 2வது வசனத்தில் பார்க்கும்போது என்னாகுமோ 12:2 பாருங்க, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேச எங்களை கொண்டு பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஏசப்பா அதை கேட்பாங்க, நம்ம அடுத்தவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது. என்ன அந்த பிள்ளையும் அப்படி இருக்குது, அசிங்கமா இருக்குதுன்னே அப்படி சொல்லி கிண்டல் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே யாரால சிருஷ்டிப்பட்டிருக்கிறோம், ஏசப்பாவால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அவருடைய தேவ சாயலால, ஒவ்வொரு மனிதனும் யாருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறா, தேவ சாயினால. அப்போ நம்ம தேவன் அந்த கொடுத்த, அவன் தேவனால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான், அவன் நம்ம என்ன செய்யக்கூடாது, கிண்டல் பண்ண. மூக்கு இப்படி இருக்கு, வாய் இப்படி இருக்கு, நம்ம என்ன செய்ய முடியாது, கிண்டல் பண்ணக்கூடாது. நம்ம கீழ்த்தனமாய் பேசக்கூடாது, அது ஞானமா நம்ம இருக்கணும், அதை நம்ம பேசக்கூடாது. அந்த வார்த்தைகள் பாவமா மாறிடுது. அதுதான் இங்க வாசிக்கிறோம். அந்த கீழே அங்க அந்த 11ஆம் வசனத்துல, அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனை, நாங்கள் புத்தீனமாய் முட்டாள்தனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாய். பார்த்தீங்களா, பேசின பேச்சு பாவம் ஆயிட்டு. அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம செயல்கள் தான் பாவம் செய்யறோம்னு. இல்லை, நம்ம பேசுகிறதுல பாவம் இருக்கு. அதனால நம்ம ஞானமா என்ன செய்யணும், இருக்கணும். மற்றவர்கள் எந்த விதமான நம்ம கீழ்த்தரணமாய் கிண்டல் பண்ணி பேசக்கூடாது. சரியா? சரி, 3வது அதே என்னாகமம் 21ஆம் அதிகாரம், என்னாகமம் 21:5 வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 21:5. வெறுப்பா இருக்கிறது. போதும். இங்க இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லுவாங்க. ஆண்டவர் கிருபையாய் அவங்களை அடிமை சாப்பாடு தான் கொடுப்பாங்க, அடி உண்டு, கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். ஆனா
ஆண்டவர் அதுல இருந்து காப்பாற்றி சுதந்திரமா இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தா இவங்க ரொம்ப படாபடப்படுத்துட்டாங்க. மோசையிலிருந்து ஆண்டவர் வர படுத்தும் போது இங்க ஜனங்கள் விரோதமா பேசுறாங்க, ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? இங்க அப்பவும் இல்லை, தண்ணி இல்லை, இந்த அற்பமான உணவு எங்க மனதுக்கு எப்படி இருக்கு, வெறுப்பா இருக்கு. எந்த உணவு சொன்னாங்க தெரியுமா? தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. மன்னா, தேவன் வானத்திலிருந்து இவனுங்க உழைச்சா சாப்பிட்டாங்க. காலையில கரெக்டா ஆண்டர் டிஃபன் ரெடி பண்ணிடுறாரு. உனக்கு லஞ்சா தான் டிஃபனா தான், லஞ்சா தான் டின்னரா தான். ஆண்டவர் உழைக்காம கொண்டு போட்டு வச்சா நல்ல தூதர்கள், ஆண்டவர் அவ்வளவு பெரிய பாக்கியம் கொடுத்திருக்காரு. தூதர்கள் உண்கிற அந்த உணவை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்ண கொடுத்தார். ஆனா அந்த உணவு இங்க எப்படி சொல்றாங்க? அற்பமான உணவு. என்ன வேணுமா அவங்களுக்கு? ரொட்டி வேணுமா, ரொட்டியும் தண்ணியும் வேணுமா. இது அற்பமான உணவு அப்படின்னு சொல்றான். என்னது அற்பமான உணவு? இது எங்களுக்கு வெறுப்பா இருக்குது அப்படிங்க. சலிச்சு போயிட்டுனா பரவாயில்ல, தின்னு தின்னு சலிச்சுட்டு அப்படி சொல்ற, வெறுப்பா இருக்குன்னா அது வேற மாதிரி ஒரு அர்த்தம். அப்போ இப்படி பேசக்கூடாது. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நாம அற்பமாய் பேசக்கூடாது. அது பாவம், அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். தேவன் நம்மளுக்கு எந்த காரியத்தை கொடுத்தாலும் அது நம்மளுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அதை நம்ம ஒருபோது என்ன செய்யக்கூடாது? குறை பேசக்கூடாது. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லவே கூடாது. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, ஆண்டவர் பார்த்தாரு, கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்பிட்டாரு. கொல்லிவாய் சர்ப்பம் என்ன தெரியுமா? ஆமா, என்ன செய்யும்? அவ்வளோ பேர் கொத்தி கொத்தி நிறைய பேர் காலி பண்ணிட்டு உடனே ஓடிடுறாங்க. மோசே, அந்த ஜனங்களுடைய காரியங்களை பார்க்கும்போது சிரிப்பா இருக்கும். நம்முடைய தியானத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்ம அப்படி தியானிக்கும் போது நினைச்சு பாருங்க, இதுல வெறுப்பு பேசுவாங்க, வெறுப்பா இருக்குது அப்படி சொன்னாங்க. கொல்லிவாய் சர்ப்பம் கிடைச்சா ஐயா அப்படின்னு சொல்லி ஒடிச்சு நினைச்சாங்க. இங்க பாருங்க, இங்க பார்க்கும்போது பாருங்க, நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாய் பேசினதனால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும். அங்க வெறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஐயா நினைச்சாங்க. மோசங்கள், ஐயா விண்ணப்பம் பண்ணும், நாங்க பாவம் செஞ்சிட்டோம். இந்த காரியம் தியானிக்கும் போது நமக்கு சிரிப்பா இருக்கும். ஆனா ஆண்டருக்கு எவ்வளவு பெரிய வேதனை இருக்கும் இல்லையா? அவர் கொடுத்த, இப்ப நம்ம ஒரு ஆளுக்கு கிஃப்ட் கொடுத்ததுன்னா, சி இது நல்லாவே இல்லை அப்படி சொன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம நினைச்ச கூடாது. ஆமா, இப்படி அற்பமாய் பேசக்கூடாது. நாவு, நம்ம அதில் கவனமா இருக்கணும். அதான் இங்க பார்த்துருக்குது, சர்ப்பங்களை அனுப்பி ஆண்டர் அழிச்சார். உடனே கதறும் போது சரி ஆண்டர் மனசு இறங்கி என்ன செஞ்சாரு? சரி, நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தை செஞ்சு வெண்கலத்தில் செஞ்சு அதை ஒரு கம்புக்கு மேலே நிறுத்து. எவனா கடிப்படுறானா ஒருத்தன் கொத்துறானா அப்படி படுத்துருவான். படுத்தனா அவனால நினைச்ச முடியாது. அந்த கொல்லிவாய் சர்ப்பம் அவ்வளோ விஷம் வாய்ந்ததான், எந்திக்க முடியாதான். கை காலில் சிலையிலேருந்து பத்து விழுந்துருவாங்களாம். விழுந்தாங்கன்னா அந்த அவன் மோசை நிறுத்தின அந்த கொல்லிவாய் சர்ப்ப வெண்கலத்தை பார்த்தாங்கன்னா குணமாயிருவாங்க. அவங்கள பார்க்க தான் முடியும், பேசலாம் முடியாது. அவன் ஒரு கம்பில் நிறுத்திக்கிட்டான். இப்போ அதை தான் என்ன செய்கிறாங்க? இப்போ டாக்டர்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு லோகோ பார்த்துருக்கீங்களா? டாக்டருக்கான லோகம் பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு கம்பம், ஒரு மாதிரி ஒரு சங்கு மாதிரி ஒரு ஏதோ ஒரு மாதிரி வரும். அதில் என்ன செஞ்சுருக்கோம்? பாம்பு என்ன செஞ்சுருக்கோம்? சுற்றி இருக்கும். ஹூ அப்படிங்கிற வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதில் என்ன செஞ்சுருக்கோம்? அதனுடைய லோகம் இருக்கும். ஆமாம், உலக சுகாதாரத்திலே அந்த லோகம் இருக்கும், பாம்பு சுற்றப்பட்ட. இது எப்படி அந்த நாட்களுக்கு வந்ததுன்னா, மோசை நிமித்தமாக அந்த நாட்களில், அதாவது அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு கிரேக் அவனுடைய ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு ஒன்றும் வேலைங்களை நம்ம தெரியா சொல்லக்கூடாது. அவன் தான் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உலகம் முழுவதும் இந்த டாக்டர்களுக்கான லோகாவாக இருக்குது. அந்த சர்ப்பம் ஒரு கம்பில் அப்படி சுற்றி இருக்கும். ஏன்னா மோசே ஒரு உயரமான ஒரு கம்பில் என்ன செஞ்சான்? வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு அது உயர தெரிகிற அளவுக்கு அதை நிறுத்தினான். எவனா கடி வாங்குறானோ அவனா அதை பார்த்த உடனே குணமாயிருவான். அப்படி அதனால தான் டாக்டர்களுக்கு அந்த லோகம் அந்த அந்த லோக சிம்பல் எல்லாமே கர்த்தருடைய வேதத்திலிருந்து அடிப்படையாகி வந்தது தான். அப்போ நாம அந்த கடிச்ச உடனே பார்த்து குணமாயிடுறாங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமாம், மரத்தில் தொங்கப்பட்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? பாவத்தெல்லாம் மன்னிப்பார், நம்மளையும் என்ன செய்வார்? சுகப்படுத்துவார். நாம இப்படி விரதம் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? கெடுத்து பேசக்கூடாது, விரோதமாக பேசக்கூடாது. அது தேவனுக்கு பாவமாக என்ன செய்யுமா இருக்கும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிப்போம். 1 சாமுவேல் எடுங்களேன். 1 சாமுவேல் 4வது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதான ஒரு பகுதி தான். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். யதார்த்தம் அல்லவோ? இது யார் சொல்றா தெரியுமா? அண்ணாள் சொல்றா. எப்ப சொல்றா? குழந்தை பெற்ற பிறகு சொல்றா. அண்ணாளுக்கு குழந்தை கிடையாது. எல்கனா அப்படிங்கிற ஒரு மனுஷன், அண்ணான்னு புருஷன், 2 பொண்டாட்டி. அவனு பெனினால் ஒரு பொண்டாட்டி, அண்ணாலும் ஒரு மனைவி, 2 பொண்டாட்டி. அதில் பெனினாளுக்கு குழந்தை இருக்கு, 10ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் இருக்குது. ஆனால் இவளுக்கு குழந்தை இல்லை. அவள் நித்த மனவடிவாக்குவாளாம், கேவலமாக பேசுவாளாம். அவர் பேசும்போது ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு என்ன செய்வாளாம்? அந்த ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் போவாளாம். ஒரு நாள் ஆலயத்தில் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தை உங்களை தருவேன்னு சொன்ன உடனே, ஏசப்பா
அவனுக்கு அற்புதம் செஞ்சு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அந்த குழந்தை பெற்றுக்கொண்டு அவள் சொல்றா என்ன தெரியுமா, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீர்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். மேட்டிமையான பேச்சு, அதாவது பெருமை, அகந்தை. அகந்தன்னா எப்படி சொல்றது, வீராப்பா பேசுறது. அகந்த நம்ம சொல்றோம்ல, அகங்காரம் இல்லை, கொஞ்சமாவது இறக்கப்படுறானா அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி பெருமை, மேட்டிமை, அகந்தை, வீராப்பெல்லாம் நம்மள இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பேசக்கூடாது. பாருங்க, அந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு காத்துற அதுக்கும் செஞ்சிருவார். நம்ம நினைப்போம் உனக்கு அது இல்லையே அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட இருக்கிறது பிடிங்கி அங்கே கொண்டு கொடுத்துருவார். அதே தான் அங்கே அண்ணாளுக்கு செஞ்சார். உனக்கு தான் குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தனம் பேசினா, ஆனால் கத்தர் அவளுக்கு குழந்தை பக்கத்தை கொடுத்து அவளை என்ன செஞ்சார், அவளுக்கு முன்பாக ஆசீர்வதித்தார். நம்ம யாரையும் நம்ம வந்து நினைச்சக்கூடாது, நம்மளுக்கு கீழே தாழ்த்தி நம்ம பேசக்கூடாது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். பெருமையான பேச்சு இருக்கக்கூடாது. நம்ம எப்போ பார்த்தாலும் பெருமையே பேசிட்டே இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அகந்தை இருக்கக்கூடாது. நம்மளுக்குள்ளே தாழ்மை தான் இருக்கணும். வீராப்பு வரக்கூடாது. என்றைக்குமே வீட்டில்னாலும் சரி, எங்கேனாலும் சரி, வீராப்பு வரக்கூடாது, அகந்தை வரக்கூடாது. நம்மளுக்கு எப்பவுமே தாழ்மையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். எப்படி மோசே அமைதி சார்ந்த குணமுன்னு இருந்தது போல நாமளும் அமைதி என்ன செய்யணுமா இருக்கணும். அப்போது நம்ம பெருமையை, மேட்டிமை, அகந்தை பேச்சுள்ளவர்களாக இருந்தோம்னா அது என்னது, பாவம் சொல்லி வேதம் என்ன செய்யுது இங்கே சொல்லுது. அப்போ நம்ம அதில் கவனமாக என்ன செய்யணும், நாம் இருக்கணும். கடைசியாக யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 1:22, பக்கம் 634-35. போதும். நம்ம யார மாதிரி இருக்கணும் தெரியுமா, யோபு மாதிரி இருக்கணும். ஆனால் யோபு மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்க முடியாது. ஆனால் நம்ம அவனை மாதிரி இருப்பதற்கு ஆண்டவரிடத்தில் கேட்கணும் இல்லையா. ஏன்னா யோபு ஆண்டு எல்லாத்தையும் பிடிங்கிட்டாரு. ஆடு மாடு அழிச்சிட்டாரு, வேலைக்காரங்க இருந்தாங்க, வேலைக்காரன் அடிச்சா சொத்தெல்லாம் அழிச்சிட்டாரு, பிள்ளைகளையும் அழிச்சிட்டாரு. கடைசியில் இவனுக்கு என்ன செஞ்சான், எல்லாம் அழிஞ்ச பிறகு சொல்கிறான், எல்லாம் கத்தர் கொடுத்தது கத்தர் எடுத்துக்கிட்டாரு. இவ எல்லாவற்றும் யோபு பாவம் செய்யலை, தேவனை பற்றி ஒரு குறை கூட என்ன செய்யலை சொல்ல. நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஒன்று ஆடு மாடு ஃபுல் அழிஞ்சாலே போதும். மாடு இருந்து ஒட்டகம், கழுதை, வேலைக்கார, குழந்தைகள் எல்லாம் சொத்து பத்து இருந்தும் ஆடு மட்டும் ஒரு 10 ஆடு செத்து போயின்னா ஆண்டுக்கு கண் இல்லை, கை இல்லை, கால் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. ஆமாம், இனி இந்த சர்ச்சுக்கு போகக்கூடாது, இந்த வாரம் அடுத்த வாரம் தான் போகணும், ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் யோபு பாருங்க, இவ எல்லாவற்றிலும் இழந்த பிறகு இவ எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யலையா. தன்னுடைய தேவனை பற்றி ஒரு குறை கூட என்ன செய்யலை சொல்லலை. பார்த்தீங்களா, யோபு மாதிரி யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்தில். ஆனால் அவனை மாதிரி இருப்பதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் இந்த கிருபை என்ன செய்யணும் கேட்கணும். ஆண்டவர் யோபு மாதிரி நான் அமைதியாக இருக்க உதவி செய்யும். எதை இழந்தாலும் ஆண்டவர் உண்மை நான் மறுதளிக்கக்கூடாது, உண்மை நான் தூசிக்கக்கூடாது, மற்றவர்கள் தூசிக்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது, நான் பேசக்கூடாது. இப்போ நம்ம போய் அடுத்த போய் கெட்டத்தை பற்றி பேசினா நினைப்பான், சர்ச்சுக்கு வரோம் நாங்கள், சர்ச்சுக்கு எல்லாம் ஒன்று தான், நானும் இந்த தெய்வத்தை தான் வழங்குறேன், இவன் என்ன ஏசப்பா வழங்குறான், ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான், நான் செய்கிறத அவனும் என்ன செய்கிறான், சரி நான் சொல்கிறத அவனும் சொல்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு வித்தியாசம் உள்ளவர்களாக என்ன செய்யணும், நாம் யோபு மாதிரி அமைதி என்ன செய்யணும் இருக்கணும். கடைசி சங்கீதம் 141, சங்கீதம் 141 3ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். சங்கீதம் 141 3ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை பார்த்துங்க, கேட்டை பூட்டிடணும். உதடு உள்ளே இருக்கிற நாவும் அப்போ தான் என்ன செய்யாது, வெளியே வராது. சில மனசுக்குள்ள திட்டம், மனசுக்குள்ள அப்படி திட்டக்கூடாது சரியா. மனசுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது. நான் வெளியே தெரியாது எனக்கு. ஆனால் ஆண்டு கேட்பார்ல, உள்ளே இருக்காரு ஆண்டவர், அவர் கேட்பார்ல, என்ன இவ மனசுக்குள்ள இப்படி பேசுற அப்படின்னு. அப்போது கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளலாம். நம்ம இப்படி ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணோமா இப்படி நம்ம கேட்கணும். ஆண்டவரே, இப்போ நம்ம இதில் ஒரு 5 காரியங்களை பார்த்தோம். நம்ம யாரமாக இருக்கணும், யோபு மாதிரி என்ன செய்யணும் இருக்கணும் இல்லையா. மோசே மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா, மிரியாமும் ஆரோனும் அவனுடைய மனைவியின் மூலமாக அவனை கிண்டல் பண்ணும்போது, ஆனால் மோசே என்ன செஞ்சான், ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை, கேட்கல இல்லையா. நீங்கள் என்னமோ சொல்லிட்டு பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான், அமைதியாக இருந்தான். அதான் ஆண்டு சொல்கிறாரு, அவன் சார்ந்த குணமுள்ளவன், அதனால தான் நான் என்ன செய்கிறேன், கேட்குறேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படிட்டாப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வாயுக்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலுக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது ஆண்டவரே. தேவையில்லாத வார்த்தைகள் வர வர அது பாவமாயிரும். நம்ம நண்பர்களோடு தேவையில்லாத காரியத்தை பேசும்போது அது தேவனுக்கு அது விரோதமாக நம்ம பாவம் செய்கிறோம். நம்ம செயல்கள் மாத்திரம் இல்லை, நம்முடைய பேச்சிலையும் பாவம் இருக்குது. தேவனே அதை மன்னியும் ஆண்டவரே. எசப்பா மன்னியும், எசப்பா மன்னியும், எசப்பா மன்னி. யோபுவை போல
ஆண்டவரே நாங்கள் குறை சொல்லக்கூடாது, நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, நாங்கள் பாவம் செய்யக்கூடாது. ஏசப்பா அந்த கிருபைகள் எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்க, எனக்கு தாங்க ஏசப்பா, அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னால் ஆண்டவரே வாழ முடியாது ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் ஏசப்பா. அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஏசப்பா எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா ஆண்டவரே. பொறுமையாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஞானமான் ஆண்டவரே, அமைதியாக இருக்க கற்றுக் கொடுக்குறேன் வேதம் சொல்லுது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புத்திமானாய் நடக்க உதவி செய்யும், ஞானமாய் நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவையில்லாத வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்கக்கூடாது, தேவையில்லாத பேச்சு நான் பேசக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்யும், எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேங்க. கேட்டிங்கன்னா ஏசப்பா கண்டிப்பாக உதவி செய்வார் ஏசப்பா. உதவி செய்யும் ஏசப்பா, உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும். என்னோட வார்த்தை நேர்த்தியாக இருக்கணும், என் வார்த்தை சுருக்கமாக இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய வார்த்தை உமக்கு பிரியமாக இருக்கணும், உமக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். யோபுவை போல வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. யோபுவை போல ஆண்டவரே நான் ஆண்டவரே பாவம் செய்யக்கூடாது, என் பேச்சில் பாவம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, மோசையை போல அமைதியாக இருக்கணும் ஆண்டவரே, அமைதியாக இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, யார் என்ன எவ்வளவு சொன்னாலும் ஆண்டவரே நான் திருப்பி பேசாதவாறு, கெட்ட வார்த்தை பேசாதவாறு ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்களை சபிக்காதவாறு ஆண்டவரே, பெருமையான பேச்சு வராதவாறு, அகந்தையான பேச்சு வராதவாறு ஆண்டவரே, நான் பொறுமையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. மோசையை போல பொறுமையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த கிருபை ஏசப்பா எனக்கு தாங்க. நான் வீடுகள் இருக்கும்போது ஆண்டவரே, நான் படிக்கிற இடத்துல, நான் வேலை பார்க்குற இடத்துல ஆண்டவரே, என்ன சபையில் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பொறுமையா இருக்க உமக்கென்று யாவையும் சகித்து வாழ்வதற்கு ஏசப்பா எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்ய நாவை அடக்க கத்திர எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த பொல்லாதல்ல நாவு ஆண்டவரே, என் சரீரத்தை குற்றப்படுத்தக்கூடாது, என் சரீரத்தை கரைப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. அவை அடக்கி கொள்ள ஆண்டவரே, கடிவாளத்தை எனக்கு தாங்கப்பா, கடிவாளத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கடிவாளத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளோடு வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மிடத்துல கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படி உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதியும், நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எளிமைப்போமா, எல்லாரும் எளிமை நின்று சங்கீதம் 103வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோமா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.